Hello friends, welcome to the first video in our channel. நம்ம வந்து Geeks for Geeksலேருந்து SD sheet problem solve பண்ணி ஒரு சீரீஸாக போட போகிறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னாரு இது வந்து ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னா ஒரு அரே கொடுத்துருவாங்க, சைஸ் வந்து n-1ன்ற சைஸில் கொடுத்துருவாங்க. அந்த அரேல வந்து 1 to n ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு இன்டீஜர்ஸ் இருக்க போகுது. ஸோ அதில் ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு மிஸ்ஸிங்காக இருக்க போகுது. அந்த மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் செக் பண்ணிங்கன்னா n வேல்யூ வந்து 5 கொடுத்துருக்காங்க. அரேல வந்துட்டு n-1 சைஸ்ன்றனால ஸோ 4 எலமெண்ட் நம்மளுக்கு இருக்க போகுது. அதில் மிஸ்ஸிங் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நம்ம செக் பண்ணோம்னா 4 தான் மிஸ்ஸிங் நம்பர். அதே மாதிரி இந்த செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இதில் n வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க. அரே வித் 9 வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் எது மிஸ்ஸிங் நம்பர்னு செக் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 அண்ட் 8 வரையும் நம்மளுக்கு இருக்குது. 9 மட்டும் மிஸ்ஸிங். 8க்கு அப்புறம் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 தான் நம்மளுக்கு மிஸ்ஸிங். இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 to n ரேஞ்சில் தான் இன்டீஜர்ஸ் இருக்குது. அதில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 to n சம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் கால்குலேட் பண்ண போகிறோம். அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அரே இன்டீஜர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு சம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நம்ம டோட்டல் சம்மிலிருந்து இந்த அரே சம்மை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மிஸ்ஸிங் நம்பர் கிடச்சிரும். இதை நம்ம எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா n வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1 to 5ல் இருக்க எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி 15ன்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி அரே வேல்யூஸ் வந்து 1 2 3 5 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 11 கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த டோட்டல் சம்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்க அரே வேல்யூஸை வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் n வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டோட்டல் சம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 10 into 11 divided by 2 which is 55. அதுக்கப்புறம் அரே வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது 46ன்னு. ஸோ 55 மைனஸ் 46 நம்மளுக்கு 9 கிடைக்குது. அதான் மிஸ்ஸிங் நம்பர். இதை நம்ம எப்படி கோடில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டோட்டல்ன்ற ஒரு வேரியபிள் வச்சுக்க போகிறோம். அதில் என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ n into n+1 divided by 2. அதுக்கப்புறம் ஒரு சம்முன்ற ஒரு வேரியபிள் வச்சு அதில் வந்து அரே வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு அதை வந்து n-1 வரையும் லூப் பண்ணுறோம். ஏன்னா அரே சைஸ் வந்துட்டு n-1ன்றதுனால. அதுக்கப்புறம் சம் வேரியபிளில் வந்துட்டு அரே வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்னத்தை ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா டோட்டல்லேருந்து சம் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு மிஸ்ஸிங் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை சப்மிட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஆல் டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஃபாலோ ஃபார் திஸ் யூடியூப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.